கவலைப்படாதீங்க ப்ரோ. கவலைப்பட்டுருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நம்ம நிறையா டைம்ஸ் வந்து லைஃப்பில் நிறையா ஒஸ்ட்டான சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப சேடான மூமெண்ட்டில் இருப்போம். அழுதுட்டு கூட இருந்திருப்போம். ஆனால் நம்மள வந்து எதுக்கு அழுகிற, என்ன ஆச்சுன்னு கூட கேட்கக்கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்னடி என்னை கேட்குறது கூட எனக்கு யாருமே இல்லையே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் யாருமே உங்களை நோட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் மேலே இருக்கிறவங்கள எப்பயுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்மளுடைய தேவன் எப்பயுமே நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, நான் அழுகிறது, நைட்டு அழுகிறது என் தலைவாணிக்கு மட்டும்தான் தெரியும், என் தலைவாணி உரைக்க மட்டும்தான் தெரியும்னு. கிடையாது. உங்களை படைத்தவர் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால தான் உங்களை பார்த்து இப்போ சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இப்போ ஒருத்தன் டிப்ரெஷனில் இருக்கானா, அவன் நேராக என்ன பண்ணுவானா, இன்னொருத்தன் அவன் டிப்ரெஷனில் இருப்பான்ல அவனை தேடி தான் போவான். ஏன்னா ஒரு டிப்ரெஷனும் சேர்ந்து மகா டிப்ரெஷன் ஆயிடுவானுங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு கதையில் மரியா மார்த்தாள் 2 பேரும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஏசப்பா வந்து போகிறாரு. அப்போது மார்த்தாள் வந்து ஏசப்பா வந்திருக்காருன்றனால ரொம்ப டேஸ்டியாக சமைக்கணும், ரொம்ப பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கா, ஹரிபரியாக வேலை பார்த்துட்ருக்கா. ஆனால் மரியா என்ன பண்ணுறா, ஏசப்பா கால்கிட்ட உட்காந்து ஏசப்பா வசனத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த மார்த்தாள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து, நான் மட்டும் இங்கே தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவள் வந்து இப்படி உட்காந்துருக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணாமல், இது நினச்சி உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு நினச்சி கேட்குறான். அவன் ஏன் அப்படி கேட்டா, ஏன்னா அதை நினச்சி அவள் கவலைப்பட்டனால தானே அவர்கிட்ட போய் அவள் கேட்டா, உங்களுக்கு கவலையே இல்லையான்னு. பார்த்தீங்களா, இவ தான் டிப்ரெஷனில் இருக்கான்னு அவரே சேர்ந்து டிப்ரெஷனுக்குள்ளே தள்ள பார்த்துட்டா. நம்மால் வேற லெவலில். அதான் திரும்ப சொன்னார், மரியாளே மரியாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு. நம்ம லைஃப்பில் எப்போல்லாம் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஃபேஸை வந்து ஃபேஸ் பண்ணுறோமோ, இன்னும் நிறையா ஒர்ஸ்டான சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். எந்த ஒரு மனுஷன் வந்து தன்னோட ஒர்ஸ்ட்டு சுச்சுவேஷனில் வந்து தேவனுடைய வார்த்தையும் பைபிளையும் கையில் எடுக்கிறானோ, அவனுக்கு வந்து தேவன் பரிபூர்ண சமாதானத்தை வந்து கொடுப்பாரு. இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரே ஒரு பாத்து தான். அது என்ன பாத்தா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை. அதைத்தான் வந்து லூக்கா 10:42 சொல்லிப்பாரு, தேவையானது ஒன்றே அப்படின்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை. அது மட்டும்தான் நம்மளை வந்து சமாதானப்படுத்தும், நம்மளுக்கு வந்து ஆறுதலை தரும். ஹோப் நீங்கள் வந்து மார்த்தாள் மாதிரி இருக்காதீங்க, மரியா மாதிரி இருங்க. பை.